வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த ஆண்டு வந்து ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் எல்லாருக்கும் அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஸோ இந்த வாரத்திலேருந்து இந்த டிப் ஆஃப் த வீக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோட எண்டில் பாருங்கள். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க இந்த வார நிகழ்ச்சியில் போகலாம். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும்? உங்களுக்கு ராசி அதிபதி சனி 12 இருக்கிறார். கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குங்க. யாருக்கு அப்படின்னா கும்ப லக்னமாக வந்து சனி திசை புத்தி வந்தனால கொஞ்சம் வந்து செலவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்களாம் அதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 2ல் குரு. ஸோ 2ல் குரு ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து நிறைய மாற்றங்கள், குடும்பத்திலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க. இப்படிலாம் மாற்றணும், இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி இந்த மாற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியும் குருவாக இருந்து 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது யாருக்குன்னா கும்ப லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வருமானங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 3ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 3 மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் டிலேஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து வேலை தொழில் செய்பவர்களுக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிலேஸ் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும் வந்து எல்லாமே முடிஞ்சு கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரியான ஃபீல்லாம் இருக்கும். உடனே முடிக்க மாட்டேன்றாங்க இல்லைங்க, கொஞ்சம் இழுபறியில் இருக்குங்கிற மாதிரி ஃபீல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் விட்டுங்க, அதெல்லாம் வந்து ஆடு இந்த கேம். அதே மாதிரி 4ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது நிறைய விரயங்கள், அதாவது வீட்டு பராமத்து வேலைகள் மற்றும் வண்டி வாகனங்களுடைய பராமத்து வேலைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குழந்தைகள் விஷயங்கள் வந்து 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கிறது நல்ல லாபங்களை கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. பட் வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஸோ அவ்வளோதான் வழியே, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதன் வக்கரம்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு லாபங்கள் வரும். ஸோ வக்கரம் இல்லைன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. குழந்தைகளோட ஆக்டிவிட்டிஸ் வந்து கவனிங்க. யாருக்குமே கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி, கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, 5, 8 குழந்தைகள் பிறக்கும் போது நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்து இருக்கும். அதே மாதிரி கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, கும்ப லக்னமாக மனதிற்குள்ளே நிறைய ரகசியங்களை வந்து புதைச்சி வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துருக்கணும். என்றைக்குமே முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் கும்ப லக்னத்துமாக இருந்தாலும் கும்ப ராசியாக இருந்தாலும் இருக்கும். நீங்கள் வந்து அனுபவத்தில் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் முதல் குழந்தையை கொஞ்சம் கண்காணிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பி விடாதீங்க, ஓகேங்களா? அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதிக்கு வந்து சனியின் பார்வை இருக்கும்போது வெளிநாடு போய் வேலை பார்க்கணுங்கிறதுலாம் வந்து அந்த வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், வேலையில் வந்து இங்கங்கே அலைச்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 11ல் இருக்கனால வந்து வெளி வட்டார பழக்க வழக்கங்கள், வியாபாரங்கள்லாம் வந்து நல்ல லெவலில் வந்து முன்னேற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கூடவே அஷ்டமாதிபதி புதன் வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராச்சும் பேராசை காட்டி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், சதுரங்க வேட்டையில் சொல்லுவாங்க இல்லைங்களா, 5 லட்சம் கொடுங்கண்ணே 5 கோடி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரிஸ்க்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அஷ்டமாதிபதி வந்து 11ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து பேராசை கட்டி தான் ஏமாற்றுவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சொல்லுவான், ஏன்டா தெரிஞ்சவனை போய் ஏமாத்து, தெரியாதவனை எப்போ ஏமாத்துறதுன்னுவான். ஸோ அதே மாதிரி நம்ம கூட இருக்கவன் தான் நம்மளை ஏமாற்றுவான். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். என்னுடைய 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு பொருள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கும்ப லக்னமாக இருந்து, அதே மாதிரி கும்ப லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரங்கள் சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க நல்ல ஒரு பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து நல்லாயிருக்கும். அதுவும் வெளிநாட்டில் வந்து இருக்கிறவங்க வந்து மறைமுகமான வருமானங்களும் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ வந்து தான் பிறந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருள் வருவாய் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து லாபங்கள். ஸோ லாபங்கள் போது நல்ல லாபங்கள்லாம் வருங்க. ஸோ குரு திசை புத்தி அந்த பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து என்ன தான் தொழில் பண்ணாலும் சில விஷயங்களும் நீங்கள் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பீங்க, பிடிவாதமாக இருப்பீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பண்ணி எல்லாமே சிறப்பாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது. நம்ம வந்து எதையுமே யோசித்து பண்ணோம்னா எல்லாமே சிறப்பு. ஸோ டிப் ஆஃப் த வீக்
பாருங்கள். டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ இந்த வாரத்துலேருந்து தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வாரம் மறக்காமல் பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக்கில் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்பகரமான ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை தான் பார்க்குறேன். ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணோம். மகாதேவர் ஐயர் கிட்டத்தட்ட வந்து சவுத் இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஆள். நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு அடிச்சு பாருங்கள் மகாதேவர் ஐயர்னு. ஸோ பிரசன்னத்தில் வந்து பெரிய ஆள். கிட்டத்தட்ட வந்து ஒரு சோழி பிரசனம் போட்டு ஒரு தேவ பிரசனம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிரசனம் போடுறதுல வள்ளுவர். அதில் வந்து என்ன பியூட்டினா, அவர் கோயில் பிரசனம், ஒரு கோயில் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய இடங்களுக்கு போயிட்டு அவர் பிரசனம் பார்ப்பார். ஒவ்வொரு பிரசனத்துக்கு 15 20 லட்ச ரூபா வரை சார்ஜ் பண்ணுற ஒரு பெரிய ஆள். ஸோ எவ்வளோ பெரிய ஆள்னு பாருங்கள். ஸோ அவர்கிட்ட நாங்கள் வந்து இந்த பிரசன்னத்தை பற்றி கிளாஸ் படிக்க போகும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 நாள் அந்த கிளாஸ் நடந்ததுங்க. ஸோ அந்த 4 நாள் கிளாஸ் பார்த்தா அவ்வளோ அட்டகாசமான கிளாஸு. பிரசன்னம்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னார். ஸோ எல்லாமே முடிச்சு ரொம்ப இதாக இருக்குது. அப்போது எனது நண்பர்கள் அங்கேயே தங்கியிருந்தாங்க, அந்த மண்டபத்திலே தங்கியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு வந்து வயது 72 இருக்குங்க. ஆனால் வந்து விடிய காலையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்துடுறாரு. எழுந்து அவர் பாட்டு குளிக்கிறாரு. குளிச்சுட்டு அந்த பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி எப்படி என்னதான் தெரியலையேன்னும் போது இந்த ப்ரோக்ராம் முடியும் போது அவர் ஸ்பீச் கொடுக்கும்போது சொன்ன ஒரு விஷயம்தான். என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட வந்து எனது ஜாதக நோட்டை நான் தொட்டு 42 வருஷமாச்சு. அதுக்கு காரணம் எனது காலையில் எழுந்து என்னுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிடுறேன். எனது வாழ்க்கையில் எத்தனையோ ஜென்ம சனி வந்துருச்சு, ஓகேங்களா, ஜென்மகுரு, 7 சனி, அஷ்டம சனி, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் எனக்கு வந்து பாதிப்பு இல்லை. காரணம் என்னென்னா, என்னுடைய குல தெய்வத்தையும் என் இஷ்ட தெய்வத்தையும் வந்து டெய்லி மறக்காமல் வந்து நான் வந்து வணங்கிட்டு வரேன். அதனால் வந்து எந்தவித துன்பமும் எனக்கு வந்து நேரலை அப்படின்னு சொன்னாருங்க. ஸோ இதை வந்து என் வாழ்க்கையிலையும் நான் கடைபிடிச்சிட்டு வரேன். எனக்கும் நிறைய சேலஞ்சஸான மூமெண்ட் வரும்போதும் எப்பேற்பட்ட விஷயமாக தான் அப்படி பனி போல் போகிறத நான் பார்க்குறேன். அதனால் இந்த வாட்டி டிப்ஸாக நான் சொல்கிறது என்னென்னா, நீங்களும் காலையில் எழுந்து அமைதியாக உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எதாவது இருக்கலாம், உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம், உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், ஏதாவது இருந்தாலும் அதை பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனையில் எப்படி இருக்கணும்னா, அந்த இறைவன் உங்களோட அப்படியே ஒன்ற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு வந்து ஆண்டை வந்து அப்படியே கை பிடிச்சி கூப்பிட்டு போவார் பாருங்கள். இது இந்த மேஜிக் எல்லோருக்குமே நடக்கும். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.